विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्ध्यशिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्बिषमोषिणि घोषरते तनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते मयि जगदम्ब कदम्बवनप्रियवासिनि हासरते शिखरि शिरोमणि कुम्भ हिमालय शृङ्गनिजालय मध्यगते मधुमधुरे मधुकैडभबन्धिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते இந்த ஜெயதுர்காய நமன்னு சொன்னா நல்லது நடக்கும். இதெல்லாம் நம்ப முடியுமா? நம்பலாம். இது அனுபவத்தில் வரும். அனுபவத்தில் வந்தா தான் ஒவ்வொன்றும் நடக்கும். சாதாரணமா ரோட்ல போறோம், இவனை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க, இவனுக்கு ஒரு விழிப்பு நடிக்கிறான் பாருங்க, அப்படியே ஒரு ராஜ நட, அவன் மூஞ்ச பார்க்க கூட சகிக்காது, அவனுக்கு ஒரு அழகு இருக்கிறதாகவும் அவனை 4 பேர் பார்த்துட்டதாகவும் அவன் ஒரு மிடுக்க நடந்தாகவும் அவன் பஸ்ல போனா பஸ்ஸுக்கே காசு இருக்காது, ஒரு நடந்து நிற்பான். அது எப்படி வந்தது மிடுக்கு? யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? அதே மாதிரி தான் செஞ்சு ஒரு அம்மா நடந்து போகும், சும்மாவே நடந்து போகும், அந்த ஜடைய முன்னால் இழுத்து ஒரு இழு, என்ன வருங்க ஜடைய முன்னால் இழுத்தா ஒன்னும் வராது, மூடிதான் நான் வந்தோம். இந்த வேரியேஷன் ஆஃப் சப்ஜெக்ட் இதுக்கு பேர். இதெல்லாம் பார்க்கறது நம்மளே நடந்து நம்ம ஒரு 25 வருஷம் போய் பார்த்தோம்னா நம்ம இதே பஜார்ல எவ்வளவு அசிங்கமா நல்லா இருக்கிறோம்னு நினைச்ச நடந்தோம், அந்த இடம்லாம் இப்ப வந்துருக்குதுன்னு கவனம். அந்த நினைவு இப்ப நாய் குலைக்குதுங்க, நம்மளை இத்தனை பேர் பாக்குறாங்கன்னா குறைக்குது, பார்க்கலனாலும் குறைக்கும், பார்த்தாலும் குறைக்கும். நாய்க்காவது புத்தி இருக்குது, குறைக்கணும். அதுகிட்ட போய் ஏன் குறைக்கிறேன்னா கடிச்சிடும். இது பிளட்டோட வேரியேஷன் சப்ஜெக்ட். இது ஆயுள கொடுக்கக்கூடிய கிரகம். சரி, இது கூட பாதத்திலிருந்து தொடை பகுதி வரைக்கும் இந்த பைபாஸ் சர்ஜரின்னு ஒன்று. பைபாஸ் சர்ஜரி ரொம்ப பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஹார்ட்ல தான் பைபாஸ் சர்ஜரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது பிளட் பம்பிங் ப்ராப்ளம் அடப்பு இருந்துதான் அந்த அடப்பை நிவர்த்தி எடுக்கிறதுக்கு முடியாத போது பைபாஸ் பண்ணுவாங்க. இந்த பிளட் சர்க்குலேஷன் பாதத்து வழியா போகும். அங்க கட்டாயிடுச்சுன்னா அங்க ஒரு பைபாஸ் போகணும். இப்ப சமீபமா ரேவதி வீட்டுக்காரருக்கு பண்ணாங்க. சமீபமா இப்ப அதே ப்ராப்ளம் தனத்தோட வீட்டுக்காரர். அது கிட்னி வரைக்கும் உங்களுக்கு போகும். பிரபல வழக்கறிஞர் வெங்கட் அவங்க தோப்பனாருக்கு இதை பண்ணாங்க. பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் நான் இருக்கு. காலில் பைபாஸ் பண்றது
பம்பிங் வந்து கீழே டவுன் ஆனவுடனே ரத்தம் அதே வேகத்துல மேல போகணும். அந்த இலாகாவை பார்க்கறது சனிதான். இது தன்னு நமக்கு தெரியாது. பல முறை, பல்லாயிரக்கணக்கான முறை ஓடும். சரியான உடம்பு இருந்தா ஒரு சிட்டிக்கைக்கு 7 முறை சுத்தி வரணுமா அர்த்தம். அது தெய்வீக உடம்பு. இந்த இலாகாவை பார்க்கறது சனி. ஒண்ணு இல்லைங்க, சனி பயிற்சின்னா என் ராசிக்கு எப்படி இருக்குது, இவனுக்கு எப்படி இருந்தா என்ன, இவனுக்கு தான் நம்பிக்கை. சனியே இல்லை, அப்புறம் ஏன் என் ராசிக்கு நல்லா இருக்குன்னு கேட்பாங்க. ஒண்ணு வேணாம், சும்மா போறவங்க உனக்கு 7 சனின்னு சொல்லிவிடுங்க. 9 நாளைக்கு சொல்ல மாட்டோம். அது என்ன பண்ணுவோம், அது என்ன பண்ண ஒண்ணும் பண்ணாது. இவன் தான் சனியை பிடிச்சுன்னு, சனி இவனை பிடிக்கல, இவன் தான் அந்த கிரகத்துக்கிட்ட போறான். பூமி சுருண்டு வந்து குளிர் பிரதேசத்துக்கிட்ட பூமி போகும்போது நமக்கு குளிர் எடுக்குது, வெதர் மாறுது. ஹாட் லைனுக்கு போகும்போது, சூரியனோட பக்கத்துக்கு போகும்போது வெதர் மாறுது. 32 செல்சியஸ் அப்படின்னா வெதர் ஒரு லெவல். இதெல்லாம் பார்க்கறது சனி கிரகம். இதனால வர்ற கோளாறுகளை தடுத்து நிறுத்துறது வருவான். ஒரு பொண்ணு நாட்டு இவ்வளவு பரிபாலனம். ஓம் ஸ்ரீ ஜெயதுர்காயே நமஹான்னு சொல்லிட்டா இதெல்லாம் கம்மியாகும், கட்டாயமா கம்மியாகும். எழுதுறவங்களே பல பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. நிறைய பட்டம் வாங்கி நிறைய படிச்சிடும், டாப் கிளாஸ் படிப்பு இருக்கிறவங்க அவங்க எல்லாம் இப்ப உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வரும் காலத்துல நான் தான் சரி பண்ணேன். இது நம்பிக்கை வராதாமா. சிலது பையை எடுத்துட்டாங்க, அந்த பையுக்குள்ள கட்டி 1.5 to 2.5 கிலோ. இதெல்லாம் சரி பண்றது சரி சனிக்கிழமை. ஆகையினால ஓம் ஸ்ரீ ஜெயதுர்காய நம. இதுல ஏதாவது நம்பிக்கையே இல்லாத போகட்டும். இது சொல்றதுல என்ன, 4 இட்லி சாப்பிடணும்னு தெரியுது, வெங்காய சட்னி நல்லா இருந்தா என்ன பண்றோம், 2 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுறோம். நியாயமா எவ்வளவு சாப்பிடணும், 4 இட்லி சாப்பிடணும். சிலர் 9 இட்லி கூட சாப்பிடுவாங்க. சாம்பாருக்கு 2 இட்லி, கொத்தமல்லி சட்னிக்கு 4 இட்லி, இந்த மாதிரி போகும். சில நியதிகள் இருக்குது. அந்த நியதிக்கு நம்ம வரமுறை மீறுறோம். அதே மாதிரி நினைச்சோண்டு இல்லை அப்படின்னு நினைச்சு ஓம் ஸ்ரீ ஜெயதுர்காயே நமனா ஆயுள் விருத்தி. ஆயுள் விருத்தி இருக்கிறது நல்லது இல்லை, சந்தோஷமா இருக்கணும். நல்ல ஆயுள் வந்துட்டு ஒரு 50 குடும்பத்தை கழிச்சுட்டா என்ன பண்றது? ஆயுள் விருத்தி நம்ம நல்லா இருக்கணும், முதல்ல நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும், அடுத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிறது சனி. ஆனா நமக்கு பிடிக்காத கிரகம் எது? சனி. சனி வந்து கொஞ்சம் கோளாறு ஆயிடுச்சுன்னா எவன் தன்னால விட்டுக்கிறது. நம்ம போஸ்ட் கார்டு போட வேண்டியதில்லை, செல்போன்ல சீக்கிரட் நம்பர் வச்சுக்க வேண்டியதில்லை, ஏடிஎம் கார்டுல பிரஸ் பண்ண வேண்டியதில்லை. நம்ம கூப்பிடாத வீட்டுக்கார ஒரே ஆள் எவன் தான். இந்த சனி சரியில்லைன்னா அவர் வந்துடுவார். பெரியமா வீட்டுல வந்து 2 நாள் எடுத்துட்டு சொல்லணும், போ பெரியமா. போகும்போது நான் கூடாதையோ போயிட்ட பெரியமா, போ பெரியமானுமா. பெரியப்பா எங்க வீட்டுக்கு வாங்க, டேய் எங்க வீட்டுல வந்து 4 நாள் தங்கு. இந்த மாதிரி போகும்போது பக்கத்து வீட்டுல சனி வந்து எவன் வந்து ஒருத்தர் எடுத்து போயிட்டார். உடனே அந்த பக்கத்து வீட்டுக்கார எழுந்து கோவிச்சுக்குது, பக்கத்து வீட்டுல தானே சனி வந்தார், சனீஸ்வர யோகத்திலிருந்து வந்து பக்கத்து வீட்டுக்கு வந்து என்ன பார்க்காத அழிச்சுக்காத போயிட்டாருன்னு யாராவது வருத்தப்படுறான்? சும்மாவே கல்யாணத்துக்கு போறவங்க கூட கோவிச்சுப்பான், என்ன கூப்பிடலன்னு. அந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மந்தமே இருந்தது. இவனை கூப்பிட்டாதான் குழப்பம், அதனாலதான் அவனை விட்டுட்டாங்க. இந்த சனியோ இல்ல எவனோ கூப்பிடலன்னு நம்ம அவஸ்தைப்படுறோமா? இந்த கிரகம் நல்லா இருந்தா இவங்க கூப்பிடுறதுக்கு பயப்படுவாங்க. இவனுக்கு காலம் பேர். ஓம் ஸ்ரீ ஜெயதுர்காயே நமன்னா இவ்வளவு நடக்குது. எங்கேயோ போனாங்க, நாங்க எவ்வளவு ஷூட்டிங் பார்த்திருக்கோம். ஒருத்தர் டான்ஸ் விட்டாரு பாருங்க, அதுதாங்க பெருசு. எங்கேயாவது 2 முறை விழுந்து எழுந்து ஜாயிண்ட் சரியா வரலன்னா அவரே ஒரு மூலையா உட்காந்து போய்
அந்த ஒரு லூஸ் ஒன்று ஸ்ரீ ஜெயதுர்கான்னு சொல்ல 10 முறை சொன்னோமே அது சரியாயிடும். யாரும் அது ஒரு வெங்கிட்ட தான் அட்வைஸ் கேட்டான். அவர்கிட்ட போனாதான் அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. அதோ நோ அப்பாயின்மெண்ட். அவன் என்னன்னே மேட்டர் சொல்லிருக்க மாட்டார். இவர் ஜஸ்ட் நோ அப்பாயின்மெண்ட், டோன்ட் டிஸ்டர்ப் மீ, கீப் இட் யுவர் ஃபோன், ஸ்விட்ச் ஆஃப் யுவர் ஃபோன், டோன்ட். அது அனுபவத்துல வருது, அனுபவத்துல வரணும். அது அடுத்தது ராகு. இப்ப 7 கிரகத்தை பார்த்துட்டோம். சூரியன் 1, சந்திரன் 2, செவ்வாய் 3, புதன் 4, வியாழன் 5, சுக்கிரன் 6, சனி 7. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. ராகு கேத்துன்னு ஒரு கிரகம். ராகு கேத்து, ராகு கேத்து. இப்ப நமக்கு மூஞ்சி நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா, நல்ல முழுசா முழுன்னு அழகு. அது பவுடர் வச்சு பொட்டு வச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஒரு கம்மலை போட்டு ஒரு வைர மூக்குத்தி போட்டா, எங்க மாமியார் டக்கரா இருக்கிறாங்க, வைர மூக்குத்தி அப்படி சொல்லிக்கு. அந்த வைர மூக்குத்தி யாருக்கு போட்டாலும் நல்லா இருக்கும். நல்ல ஆம்பளை நல்ல நேரமா இருந்து நல்ல ட்ரெஸ் பண்ணா மூஞ்சி நல்லா இருக்கும். இந்த ராகு கேத்தை எடுத்தீங்கன்னா ஒரு கோளாறு. ஒண்ணுத்துக்கு உடம்பு இருக்கும், தலை பாம்பா இருக்கும். ஒண்ணுத்துக்கு தலை மனுஷனா இருக்கும், உடல் பாம்பா இருக்கும். இது ராகு. இந்த ராகு என்ன பண்ணுதுன்னா, கெடுதல் எல்லாம் நீக்கி ஆயுள் விருத்தி கொடுத்து யோகத்தை கொடுக்குது ராகு. இந்த ராகாண்டதான் அவங்க வந்து மாரின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில இருக்கிறாங்க. மாரியம்மன் பேர் ராகு. எங்க போறீங்க? கருமாரியம்மன். என்னங்க பண்ணீங்க? புத்தல பால விட்டு. இவன் பண்ண பாவத்துக்கு ஆவின் மில்க்ல இருந்து கனெக்ஷன் கொடுத்தா கூட ஒண்ணுமே பாவமே தீரது. ஒரே ஒரு அரையாளாக்கு பால் எடுத்துன்னு போய் புத்தல ஊத்துனா பாவமா போகும். அந்த பால் கையில் எடுத்துன்னு போகும்போதே 1000 கோணம் புத்தி அங்க எழுதிருக்கோம். இங்கே முட்டை ஊற்றாதீர்கள், டக்குன்னு உடச்சது போடும். முட்டையும் பாலும் சேர்த்தா என்ன வாசனை வரும் பாருங்க, கப்பு 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 கப்பா இருக்கும். இத பரிபாலனம் பண்றது ராகு. சிலருக்கு கரு கலையுதுன்னா ராகுவால், சிலருக்கு கல்யாணம் சரியா வரலன்னா ராகுவால், சிலருக்கு நல்ல புத்தியே வரலன்னா ராகுவால், சிலருக்கு நல்ல சம்சாரம் அமையலன்னா ராகுவால். முக்காவாசி பேருக்கு நல்ல சம்சாரம் அமைஞ்சிருக்காது, ஏதோ ஒரு 25%. முக்காவாசி பேருக்கு, ஏன் முழுவாசி பேருக்கு வீட்டுக்காரனா கண்டாலியே பிடிக்காது. கால் இருக்கும், பங்களா இருக்கும், வீடு இருக்கும், வாசல் இருக்கும், கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் இருக்கும், வீட்டுக்காரன் வேற அழகா இருப்பான். அந்த மாதிரி ஆளா பார்த்தா அந்த நுழப்பு மூஞ்சுக்கு பிடிக்காது. அப்படின்னு அது ராகுவோட போடாது. எத்தனை வருஷங்க வாழ்ந்தீங்கன்னா 40 வருஷமா நாங்க வாழ்றோம், புடிப்பில்லாத வாழ்றோம். இந்த புடிப்போட வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கிறது ராகு. அப்படி பிரச்சனை வரும் காலத்துல ஓம் ஸ்ரீ ஜெயதுர்காயே நம்ம யோகத்தை கொடுக்குறது. புத்தி வளர்றது ஒரு யோகம், பணம் சேர்றது ஒரு யோகம், கண்ணுக்கு நிறைஞ்ச சம்சாரமா வந்து நம்மளை அரவணைச்சுன்னு போறது ஒரு யோகம், நல்ல வேலை கிடைக்கிறது ஒரு யோகம், நல்ல நிறைய சம்பாதிக்கிறது ஒரு யோகம், எடுத்த உடனே 2 பையனா பிறக்கிறது ஒரு யோகம். ஆனா அது யோகத்துல சேர்த்துக்கல. 2 பையன் இருக்கணும், 2 பொண்ணு இருக்கணும், அதுதான் மரட்டத்தன்மை இல்லாத பிறப்பு. ஒரு ஆண் குழந்தை வெறும் பெண் குழந்தை இருந்தா கூட மரட்டத்தன்மை. வேதங்களை படிச்சு பாருங்க. குழந்தை இல்லாதவங்கள குறை சொல்றதுன்னு அர்த்தம் இல்லை. இது 2 பெண் 2 ஆண். அது இருக்கிற திமிரால அவங்க சொல்றாங்க நினைக்க கூடாது. இது தெய்வம் அருளுதல், பாம்பு வடிவில் இருக்கக்கூடிய ஆதிசக்தியோட செயல், ஆதி பராசக்தி. அதை ரூல் பண்றது ஜெயதுர்கை.
ஒரு வீட்டுக்கு நல்ல வேலைக்காரி அமையணும்னா கூட அதுக்கு ஜெயதுர்க வேணும், ராகு வேணும். ஏமா பாத்திரம் எல்லாம் தொலைக்கி வச்சுட்டு நீ ஆரம்பிக்கோ. இது வேலைக்காரிக்கு செய்யறியா? துணி எல்லாம் ஊற வச்சுட்டேன், நீ மிஷின்ல போட்டு எடுத்துக்கோ. எல்லா வேலையும் செஞ்சு நமக்கு அடங்கி இருந்து நம்ம கூட அந்த அம்மா 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 அம்மான்னு சொல்லணும். அந்த மாதிரி நல்ல வேலைக்காரி அமையிறது ஒரு யோகம். சம்சாரம் எப்படி வேணாலும் அமையணும், அது வாழ்ந்துதான் ஆகணும். அப்புறம் நல்ல டிரைவர் அமையிறது. எனக்கு டிரைவர் இருக்கிறாங்க, ஏறி உட்காந்து சக்கரம் அந்த வீல் இருக்குது பாருங்க, ஃப்ரண்ட் வீல் 4 வீல் இருக்கும். அந்த ஃப்ரண்ட் வீல்ல அரை சுத்து கூட சுத்தல. நான் என்னமோ டயர் தான் தகராறு இருக்குது, என்னவோ ஒரு புது சத்தம் வருதுன்னா அவர் தூங்குறார். அப்ப யார் நல்லா அமையணும்? டிரைவர் நல்லா அமையணும். அது ஒரு யோகம். ஒரு செடி வீட்டுல நல்லா வளரணும்னா அது ஒரு யோகம். எதிர் வீட்டுல நல்லா மனம் உள்ளவங்க குணம் உள்ளவங்க அமையணும்னா அது ஒரு யோகம். சமையல் பண்ண வேலைக்காட்சி எஜமான சாப்பிடுங்க, எஜமான சாப்பிடுங்க. இப்ப எனக்கு எவ்வளவு பேர் கொண்டு வந்து கொடுக்கறாங்க, ஒரு வாய் சாப்பிடுவாரா எங்க சாமி? ஒரே எத்தனை அன்பு பாருங்க. அதுக்கு எத்தனையோ ஜென்மத்துல நான் பால்கடல்ல பாம்பனையில படுத்துருந்தேன். அதனாலதான் இவ்வளவு வருது. அப்படி அன்பா கொடுக்கறாங்க. எங்க பசங்க கொடுக்குதா? கொடுக்கல. சம்சாரம் கொடுக்குதா? அது கோணம் மூஞ்சி அந்த பக்கம் திரும்பிட்டு போகுது. இப்படி வீட்டுல வந்தவங்க எல்லாமே இப்படித்தான் இருக்கிறாங்க. இது என்னன்னா இது இந்த வீட்டுல சராசரி எப்ப பார்த்தாலும் சமையல் பண்ணி எப்ப பார்த்தாலும் தோணுங்கிறாங்க. கார்ல போறாங்க, அத்தனை வர்றாங்க, இத்தனை அவங்க வீட்டுல வந்து சொன்னாது இருக்காங்க. எல்லா வீட்டுல தோணுதான். இந்த யோகங்களை கொடுக்கிறது ராகு. அது உச்சிதமான பொருள்கள் சாப்பிடுறதுக்கு ராகு. என்னங்க சாப்பிட்டீங்க? ஒரு கையளவுக்கு முந்திரிங்க, முந்திரி ஒரு கையளவுக்கு சொல்லாமா? ஒரு கையளவுக்கு கல்கண்டுங்க, ரெண்டும் சிக்கன். ஒரு கையளவுக்கு நெய், ஒரு கையளவுக்கு அவல், ஒரு கையளவுக்கு தேன், ஒரு கையளவுக்கு காஞ்ச திராட்சை. இதெல்லாம் நெய்யில போட்டு பெரட்டி எல்லாம் ஒரு கையானா 8 கையளவு ஆகுது. அதுல 2 கை சாப்பிட்டாலே ஜீரணமாகிறது. அந்த 9, 10 கை சாப்பிட்டு ஜீரணமாகிறது யோகம். கிடைக்கணும்ல இந்த மாதிரி யோகம். ஒரே ஒரு காப் சாப்பிட்டு சில 8 ஏப்பம் விடுவாங்க. காலையில சாப்பிட்டாங்க, வயிறு பம். இது ஒரு யோகம். எல்லா யோகங்களும் அதுக்கப்புறம் ஞானம் வர்றது ஒரு யோகம். ஞானம் வரணுமே, அது வாஞ்செடுக்கிற ஒரு விஷயம் ஆனான்றது. இதுகளை கொடுக்கக்கூடியது ராகு. அடுத்தது கேட்டுன்னு வருது. இது என்ன பண்ணுறதுன்னு கேட்டா, பிறப்பிலிருந்து ஞானம். பிறப்பிலிருந்து ஞானம் வர்றது கஷ்டம். 5 வயசுல இருக்கணும், 8 வயசுல இருக்கணும், 12 வயசுல இருக்கணும், 15 வயசுல உடம்புல எல்லாம் டியூரர் அப்படியே நின்று ஒரு ஸ்டைல் காட்டினாங்கன்னா எதில் இருக்கணும் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இதெல்லாம் காட்டி அவர் கிழவமாயிட்டு இருப்பார். எதில் இருக்கு பிறக்கிறதுல இருந்து சிலருக்கு ஞானம் வரும், நல்ல குணங்கள் வரும். சிலர் சொல்றதெல்லாம் நடக்கும். சிலர் மூஞ்சி பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அவர் எதிரில் போனா எல்லா வேலையும் நடக்குதுன்ற அவர் எதிரில் போனா எல்லா வேலையும் நடக்குதுங்க. அந்த முகத்துல ஞானம், ஞான பிரகாசம். ராமர் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ஆத்துல பஞ்ச பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அந்த தண்ணியை ஊத்தணுங்க. ஐயோ ஐயோ, ஒத்தையர் எதிரில் வரக்கூடாதுன்னா ஒரு அம்மா, ஒத்தையர் நான் எங்க போவேன்? எனக்கு என்ன 2 தலையா இருக்குது? 2 தலையா தான் 2 ஐயர் ஆகும். இல்ல 2 பாடியோட பாடி ஒத்துட்டு இருக்கணும், ஒட்டி இருக்கணும். ஒத்தையர் எதிரில் வரக்கூடாதுன்னா உடனே நான் போய் எங்க மாமி கிட்ட சொன்னேன். அது உண்மைதாங்க. ஷதானி வீட்டுல இருந்து தொல்லை பண்ற இதுல இருந்து வந்து ஒத்த ஐயர், ஒரே சிங்கள ஐயர்னு பேர். ஒரு ஐயருக்கு ஒரு அசரீர் வருது.
சஞ்சீவினி அமிர்த சஞ்சீவினி ரெண்டு. சஞ்சீவினா நல்லா தீர்காயுசா இருக்கணும். அமிர்த கிரகம் கேது. மேஷராசியில கேத்து தான் ஞானம் சன்னியாசியாக இருப்பான். அவனுக்கு கல்யாணம் பண்ணா கூட அந்த கல்யாணம் செட் ஆகாது. அவனை பார்க்கிற பொண்ணுக்கு நல்ல இடமா கல்யாணம் ஆயிடும், நல்ல மாப்பிள்ளையா இருக்கும். இந்த மாதிரி ஞான விசாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் கேது. இந்த ஞான விசாரம் வந்த உடனே உடல்ல சில மாற்றுகள் எல்லாம், அந்த மாற்றுகள்ல சில நேரத்தில் குடற்படியாகும். நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். அப்படி நரம்பு மண்டலம் பாதிக்கப்படாம இருந்து அதை காப்பாற்றுறது இந்த ஜெயதுர்க்கை. பாருங்க, ஓம் ஸ்ரீ நவதுர்கா ரூபிணி ஜெயதுர்கே நம. இத்தனை கிரகம் இந்த அம்மாவுக்கு அடக்கங்க. 7 சனி வரட்டும், எந்த கோளாறு வரட்டும், ஓம் ஸ்ரீ ஜெயதுர்காயே நம அப்படின்னுட்டா 9 கிரகத்திலிருந்து ஷாகரத்துக்கு முன் வரைக்கும் சந்தோஷமா எல்லாத்தையும் அனுபவிச்சு, நல்ல மனைவி, நல்ல குழந்தைங்க, நல்ல வீடு, நல்ல வாசல், நல்ல ஞானம், நல்ல அறிவு, இவரை மாதிரி வாழணும்னு சொல்லணும். அந்த மாதிரி எல்லாம் தலை வணங்கி மனசால எதிரி கூட வேண்டுதல் பண்ணிக்கிற அளவுக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் கேது. இப்போ 9 கிரகம் யார் கையாளுறது? ஜெயதுர்கை. இத நம்ம ஒரே வரியில எழுதி முடிச்சுட்டா, ஓம் ஸ்ரீ நவதுர்கா ரூபிணி ஜெயதுர்காயே நம. அது எப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரே ராஜா, ஒரு ஊர்ல ஒரே ராஜா. பாருங்க, 2 ராஜாங்க அசிங்கமா இருக்கும். ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்ச அப்படியே கதை போகும், அது முடிவு வராது. ஆனா இது 9 கிரகத்தையும் தனக்குள்ள அடங்கி அதனோட செயல்பாடு என்ன, அது என்னென்ன ஒர்க் பண்ணுது, எப்படி எப்படி ஆகுது, இது நடைமுறைக்கு ஒத்து வருமா இல்லையா, இது உண்மையா பொய்யாங்கிறத கத்துக் கொடுக்கக்கூடிய துர்கை ஜெயதுர்கை. ஓம் ஸ்ரீ ஷடாட்சர சுரூபிணி ஜெயதுர்காய நம. ஷடாட்சரம்னா 6. ஷடாட்சரம் 6 முகம் பேர். இப்போ எனக்கே 6 முகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த கேவலாமியனுக்கு எவ்வளவு கஷ்டம். ஏற்கனவே நான் கோணையும் மானங்கமா இருக்கிறேன், எந்த முகத்தை பிடிக்கிறதுன்னு தெரியாது. இதுக்கு ஷடாட்சரம்னு பேரு. எனக்கு பரவாயில்ல 6 முகம் இருந்தா, கோணையும் மானியமா இருந்தா கூட பொட்டியில வந்துடும். அவருக்கு 6 முகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. 12 கண்ணுல எந்த கேமராவில எத்த பார்ப்பாரு? ஒரே ஒரு நுழப்பமா தெரியும். பேசுறவருக்கு 6 முகம் இருக்கலாம், பிடிக்கிறவருக்கு 6 முகம் வந்தா ஒரு கண்ணு ஏறுதல் மாறுதலா இருக்கும். இதெல்லாம் கரெக்டா வைப்ரேட்டிங் பவர் கொடுத்து மையத்துல கொடுக்கறது ஷடாட்சரம் பேர். ஞானம் வரணும்னா முருகன் வரணும், முருகன் இல்லைன்னா ஞானம் வராது. என்ன சாமி கும்பிட்டா கூட முருகனை கும்பிடுறவங்களுக்கு தான் நல்ல ஞானம் போகும். நான் ஒரு கோயிலுக்கு 46 வருஷமா போறேன். அது கந்தசாமி கோயில்னு பேரு. கந்தசாமி கோயில் அற்புதமான கோயில். 46 வருஷமா போய் இது வரைக்கும் ஞானம் வருது. இந்த ஜனங்க தப்பு தப்பா என்னை பார்த்து ஞானம் வந்துட்டதாகவும் அவர் ஒரு பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நமக்கும் அந்த மாதிரி தான் ஓணும். எது இப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்களே அது போதா நமக்கு நம்ம ஆயுச ஓட்டிக்கலாம். ஷடாட்சரம் பேர். அதாவது 6 வகை ஆதாரங்கள் உண்டு. இந்த 6 வகை ஆதாரத்தை காப்பாற்றுறவங்க கடைசியில 7வது சம்ஸ்காரம். ஷடாட்சரம்னா 6 ஆதாரம்.
அந்த ஆறாதாரத்தை காப்பாற்றக்கூடிய தெய்வம். அது சரியா ஒர்க் ஆகல. நம்ம தியானம் பண்ணச்ச இந்த ஜெயதுர்காய கூப்பிட்டீங்கன்னா சரியாயிடும். அது எப்படிங்க, இப்ப சைக்கிள் கத்துக்கும் போது பேலன்ஸ் சரி பண்றாங்கல்ல கூட இருக்கிறவங்க, அதே மாதிரி இந்த ஜெயதுர்கை சைக்கிள் பேலன்ஸ் பண்ற மாதிரி அதை சரி பண்ணி விட்டுருங்க. அதுக்கு சடாட்சரம் தெரியும். சஷ்டி அன்னைக்கு எவ்வளவோ ஜனம் விரதம், கந்த சஷ்டி சூரசன்மாரங்க அப்படி விரதம் இருப்பாங்க. தீபாவளிக்கு மறுநாள்ல இருந்து அநேகமா வரும். 6 நாள் தண்ணி குடிக்காதையே விரதம் இருக்கிறாங்கன்னா இருக்கிறாங்க. திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா அவ்வளோ ஜனம். என்ன அங்க விரதம் தானேன்னு கேட்டா 2 குடியாத்தம் பழத்தை எடுத்தது. அது ஒரு பழம் 1.5 அடி நீட்டு, பச்சை வாழைப்பழம், 2 டம்ளர் பால் ஊற்றிச்சு. இதை தூக்கி போட்டு கலக்கி முந்திரினால போட்டு கொடுத்தது. என்ன அப்படின்னு கேட்டேன். இதுதான் கர்மம். முருகர் என்ன பண்ணுவார், ஒரே ஓட்டம் முருகர். இந்த சடாட்சரம்னா முருகன் பேர். 6 ஆதாரமா முதுகு தண்டிலிருந்து வர்றாங்க. கடைசியில சகசிராரம், சகசிராரம் பேர். அது ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது. நம்ம சொல்லிக்கிட்டே வந்தா இப்ப சரியா வர, இதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிடுத்து. அந்த ரூபத்தில் இருக்கக்கூடியவங்க தியானம் பழகிறவங்களுக்கு தியானத்துக்கு அம்மாவா இருந்து காப்பாற்றுறதுக்கே ஜெயதுர்கை. ஓம் ஸ்ரீ அனுமந்த ஜெயரூபிணி ஜெயதுர்காய நம. உடனே ஜெயதுர்கைக்கு வால் இருக்குதான்னு கேட்கப்படுது. கற்காலத்துல மனுஷனுக்கு வால் இருக்குது, பொற்காலத்துல மனுஷனுக்கு வால் இல்லை, மனதுக்குள்ள வால். ஓம் ஸ்ரீ அனுமந்த ஜெயரூபிணி ஜெயதுர்காய நம. ஹனுமந்தம்னா என்ன அர்த்தம்? சில நேரத்தில் சொல்லுவீங்க ஜெய் ஹனுமானிக்கு ஜெய், ஜெய் ஹனுமானிக்கு ஜெய். அது என்ன பொருள்னா, பல கோடி மைலுக்கு மேல இருக்கக்கூடிய விஷயங்களை மூக்காலே வாசம் பண்ணி புடிச்சுக்கும். பல கோடி மைலுக்கு அப்புறம் தரைக்கு உள்ள இருக்கிற விஷயங்களை மூக்கால ரெடி பண்ணி கண்டுபிடிச்சிடும். சீதா பிராட்டி இந்த திசையில் இருக்கிறாங்க அப்படின்னு மேல ஏறி ஆகாசத்துக்கு வளர்ந்து ஒரு மலையில ஏறி பார்த்தாராம். மூக்கு வழியா வாசனை விடுவான். என்ன வாசனைன்னு கேட்டா கற்போட கடல், கற்பு. அந்த அம்மா யாரையுமே பார்த்ததில்லை. ஒரே ஒரு மூஞ்சி தான் பார்த்தாங்க, தப்பான மூஞ்சியை பார்த்தாங்க. அது யாருன்னா ராமர். அந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்ட உடனே வனவாசம் வந்துடும். அதனாலதான் காலையில முழிக்கும் போது நம்ம உள்ளங்கைய நம்ம பார்த்துக்கணும். தப்புந்தாரமா வீட்டுக்காரன் மூஞ்ச பார்க்க கூடாது, அது நல்லாவே இருக்காது. நெச்சம் வீட்டுக்காரன் மூஞ்ச பார்த்தாலும் பார்த்துடலாம், சம்சாரத்தை முகத்தை கூட பார்க்க கூடாது. பார்க்கணும்னா அவன் காலையில் எடுத்து கூட்டு ரெடியா இருக்கணும், 10 பொட்டு வச்சு. இங்க இருந்து பார்த்தாராம், கற்போட வாசனை மூக்குக்கு வந்துதான். இப்ப எங்க தேடுறது அது? அதுக்கு அடுத்தது இங்கிருந்து அவ்வளவு தொலைவில் அசோக வனத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுதான். அசோக வனம்னா ஒண்ணு இல்லைங்க, ஆலமரம் அரச மரம் இருக்கிற இடம். அது தெரிஞ்சதான் அங்க போய் அந்த அம்மாவை கூப்பிட்டு வர போனாராம். அந்த அம்மா வரமாட்டேங்க, நீங்க போய் ராமரை அனுப்புங்க. அதனால ஓம் ஸ்ரீ
ஹனுமந்த ஜெயரூபிணி ஜெயதுர்காயே நம. நமக்கு வர்ற துன்பங்களை வாசனையினால் அவங்களுடைய கண்ணாலே சீர்படுத்தி ஞானத்தை கொடுப்பாள்னு ஒரு பேர். ஓம் இந்த ஹனுமந்த சுரூபத்தில் இருக்கிறது கூட இந்த ஜெயதுர்கை. ஓம் ஸ்ரீ நித்திய கல்யாணி சுரூபிணி. ஓம் ஸ்ரீ நித்திய கல்யாணி சுரூபிணி ஜெயதுர்கை. இந்த கல்யாணின்னு ஒரு ராகம், காம்போதின்னு ஒரு ராகம், முகாரின்னு ஒரு ராகம். இந்த முகாரி ராகம் யாருமே கேட்கப்படாது. ஆனா நம்ம முகாரி ராகத்துக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்ப பார்த்தாலும் அழுதுண்டே இருக்கும். இது நடக்கல, இது நடக்கல, அது நடக்கல, இது நடக்கல. நல்ல வாழ்க்கையா எனக்கு அமைதியே. கல்யாணத்தை அன்னைக்கு அழ ஆரம்பிச்சா 50 வருஷம் அந்த ஆளோட அழுதுனே இருப்பாங்க. இந்த வாழ்க்கையோட கால அளவு பாத்தீங்கன்னா முகாரி ராகம். இந்த முகாரி ராகம் எங்க வாசிக்கணும்? கோயில்ல தான் வாசிக்கணும். அந்த முகாரி அவங்க எப்ப கேட்கறாங்க? காலையில குளிக்கச்ச கேட்கறாங்க, சாப்பிடச்ச கேட்கறாங்க, தூங்கச்ச கேட்கறாங்க. அப்புறம் பூபாடம்னு அது வேற ராகம். இந்த முகாரி ராகம் பாடச்சு சுரம் கீழே இறங்கி சுரம் மேல போகும். ஆரோகணம் அவரோகணம்னு பேர். வல்லினம் மெல்லினம் இடையினம் கலந்து வருது. அதுல ஏற்று இறக்க முகத்தை அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா சோகமா பாடுறது முகாரி. இது கோயில்ல தான் பாடணும். இப்ப கோயிலுக்கு போறவங்க எல்லாம் துர்கேனி நல்லா இருக்கணும், துர்கேனி உட்காந்து சாப்பிடணும், துர்கே இந்த பெருசா கோயில் ஆடணும்னு வேண்டிக்கிறோமா? இல்லை. போறவங்க எல்லாம் அழுவாங்க, எங்க வீட்டுக்காரன் சரியில்லை. அந்த அம்மா அப்படியே கொஞ்சம் காதை கொடுத்து கேட்கும். அந்த வீட்டுக்காருக்கு நல்ல புத்தி இல்லை. உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க? காதை கொடுத்து கேட்கும். அந்த ஆளுக்கு அறிவே வரக்கூடாதுன்னு அடுத்து ஒரு வேண்டுதல். என் பையன் நல்லா படிக்கல, என் பொண்ணு நல்லா வாழ. ஒருத்தர் வந்து போனோடனே அடுத்தவர் வருவாங்க. எதிர் வீட்டுக்காரங்க எங்க போனாங்கன்னு சொல்லாத போயிட்டாங்க. 1 மாசமா வர்றோம் போறவங்கதான் நான் பதில் சொன்னேன். தாயே இதுக்கு ஒரு வழி வரக்கூடாதா? இப்படி காலையிலிருந்து ராத்திரி அவங்க பள்ளியார உற்சவத்துக்கு போகிற வரைக்கும் வரக்கூடிய பக்தாள் எல்லாம் அழுவுறதுக்கு பேரு முகாரி. நம்ம வீட்டுல வந்து காலையில சாயந்தரம் 3 வேளை யாராவது குறை சொல்லி அழுதா நம்ம சேர்ப்போமா? எதிர் வீட்டுக்காரர் எங்க வீட்டுல வந்து 1/2 மணி நேரம் அழுதுட்டு போங்க, பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு 1 மணி நேரம் எங்க வீட்டுல வந்து அழுதுட்டு போங்க, மேல் மாடிக்காரர் ஒரு 2 மணி நேரம் அழுதுட்டு போங்க. பக்கத்தில் 4-5 பேர் கூடி வந்து என்ன நம்ம அழுதுட்டு போகணும் நம்ம சொல்லுவோம்னா, இந்த அழுகைக்கு பேரு முகாரி. இந்த முகாரி ராகம் எதுக்கு வச்சாங்கன்னா வேண்டுதல் நடக்கிறதுக்கு முகாரி. மன உருவம் ஆரோகணம் அவரோகணம் பேர். எல்லா மேளக்கர்த்தா வேகமா வாசிக்க முடியாது. எல்லா மேளக்கர்த்தா 0ல இருந்து ஏறணும். அந்த வரிசையில வரக்கூடியவங்க கல்யாணி. சரியும் குறைய தீர்த்துருவேன், என் பொண்ணோட குறைய தீர்த்துருவேன், வேண்டின்னு போனாங்களே அவங்களோட குறைய தீர்த்துருவேன். எண்ணிக்க நான் நித்திய கல்யாணி சொரிப்பியா இருப்பேன். எவ்வளவு குறையா சொன்னாலும் நித்திய கல்யாண ரூபத்தில் அதை வாங்கிக்கிறது நித்திய கல்யாணின்னு.
நல்ல அழகான குழந்தை நம்ம கொஞ்சம், அந்த குழந்தை நம்மளை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் விளையாடும். திடீர்னு மூக்கு கடிச்சுட்டு என்ன பண்ணுவான்? அந்த குழந்தைய 4 சாத்தி சனியனே மூக்கு ஏன் கடிச்சுன்னு சொல்லுவோம். இது அப்படி கிடையாதுங்க. எவ்வளவு குறை சொன்னாலும் அதை வாங்கிட்டு அதை நிவர்த்தி பண்றதுக்கு பேரு நித்திய கல்யாணம். நித்திய அது சிஸ்டமேட்டிக். 6 மணிக்கு நீங்க போய் சேவை பண்ணணும்னா 6 மணிக்கு போய் சேவை பண்ணணும். காலையிலிருந்து விரதம்னா மறுநாள் காலையில வரைக்கும் விரதம் சிஸ்டமேட்டிக். 5 மணிக்கு எழுந்துக்கணும்னா 5 மணிக்கு எழுந்துக்கணும். கரெக்டா 12:01 லஞ்சுன்னா 12:01 லஞ்ச். 12:01 எல்லா வேலையும் முற்றணும், எல்லா வேலையும் முற்றணும். சிஸ்டமேட்டிக் லைஃப். அதுக்கு பேரு நித்திய கல்யாணம். தெய்வங்களுக்கு மேலே தெய்வத்தை வச்சு தெய்வத்தினாலே காதல் வரக்கூடிய அன்புக்கு பேரு பக்தி. அந்த மாதிரி நித்திய கல்யாணி ஸ்வரூபிணி ஸ்ரீ ஜெயதுர்காயம். ஓம் ஸ்ரீ நித்திய கல்யாண யோகினி ஜெயதுர்காயம். நம்ம சொல்ற குறையெல்லாம் கேட்டுட்டு அந்த குறைய போக்கி எப்பவுமே இளமையா இருக்கிற மாதிரி ஒரு மகாசக்தியை கொடுக்கிறவங்களுக்கு பேரு கல்யாணி. அதனால கல்யாணின்னு யாராவது பேரு சொன்னாங்கன்னா நல்லா இருப்பாங்கன்னு நினைக்க முடியாது. அசிங்கமா இருப்பாங்க கல்யாணி. கல்யாணின்னா தெய்வத்தில் ரூபத்தில் அழகா இருக்கிறது. நித்திய கல்யாண சுரூபம் பேரு. இந்த கல்யாண சேவைக்கு பணம் கட்டுவாங்க திருப்பதியில். அது எதுக்கு கட்டுறதுன்னு கேட்டா, இவன் பண்ண பாவத்தை அவங்க கல்யாணம் பண்ணி கழிக்கிறாங்க. அதுக்கு நித்திய கல்யாணம். எவ்வளவுங்க? 6000 ரூபாய் கட்டணும். அதுக்கு முன்ன 6 பேர் பார்க்கலாம், இப்ப 2 பேர். பாவம் கழிக்கிற இடத்துக்கு போய் இவ கடைசியில் அந்த குருக்கள் சொல்ற, அன்னி சூஸ்கொண்டி தீபாரத்தானே. தீபாரத்தனை பக்கத்துல இருக்கிற சம்சாரம் ஒரே முட்டி சரியனே தீபாரத்தை பாரு, வீட்டுலதான் தூங்கி தொலையாரு. இதுக்கு பேரு கல்யாண ஸ்வரூபம் பேரு. பாவங்களை பொடிப்பட செய்வது. இந்த அம்மா பாவத்தை அழிக்கிறார். யாராவது புண்ணியம் கொடுத்தா வாங்கிப்பாங்க, சொத்தை கொடுத்தா வாங்கிப்பாங்க, 10 காரு பாபம் கொடுத்தா வாங்கிப்பாங்க. பாவத்தை யாராவது வாங்கிப்பாங்க? இருங்க, ஒரு 10 நல்ல பாம்பு வாங்கி கொடுக்குறேன், நீங்க வீட்டுல வளர்த்துக்கணும். ஒரு கருந்தேடு 4-5 வந்து எடுத்து வந்து கொடுக்குறேன் பாருங்க. ஒரு சின்ன புள்ள நிறைய அழகா, அது பாரிஸ்ல வெளியே வரும் இல்லைங்க. ஒரு பூரா ஒரு 200 வாங்கி விட்டாங்க, வீட்டுல வச்சு வளர்த்துக்கோங்க. இதெல்லாம் பாவத்தின் நிலை. புண்ணியத்தை கொடுக்கிறது, புண்ணியத்தை உண்டு கொள்ளுதல், அதை கொடுக்கக்கூடியவங்களுக்கு நித்திய கல்யாணம். புண்ணியம் வந்துட்டுனா முகம் அழகாயிட்டா நல்ல புத்தி வந்துடும். நல்ல புத்தி வந்தா நம்ம சுத்தி இருக்கிறவங்க நமக்கு நண்பர். ஒரு காலத்துல எல்லாருடைய நண்பரா இருக்க முடியாது. அதுக்கு மிலிட்டரி ரூல் கமாண்டிங் பவர் இருக்கும், மிலிட்டரி கமாண்டிங் இருக்கும். ஹிட்லர் அதுலதான் இருந்தார், ஆனா தோத்து போயிட்டார். கடைசியில சூசைட் பண்ணிக்கிறார். அதுக்கு ஒத்துகை கொடுத்தது 7வது மனைவி. அந்த 7வது மனைவி தான் அந்த கமாண்டிங் கொடுத்து உலக நாட்டுக்கு தலைவனாக்குறது ஹிட்லர். ஆனா அது மிலிட்டரி கமாண்டிங் கிடையாது. மிலிட்டரி கமாண்டிங்னா சிஸ்டமேட்டிக். ஜெயிச்சுட்டே போறது, அந்த நாடை ஜெயிச்சுக்கிறது, ஜெயிச்சு அந்த நாட்டில் இருக்கிற ஒருத்தனை ராஜாவாக்கிறது. ராமரோட கதை எப்படித்தான் வரும். அஸ்தினாபுரத்தை ஜெயிச்சு கொடுத்துட்டு கண்ணன் அவங்களுக்கே கொடுத்துட்டு மதுராவுக்கு போயிட்டார். இதுதான் கமாண்டிங் ரோல். கண்ணனை அந்த இடத்த எடுத்து வைக்கலாம், அஸ்தினாபுரத்தை. இந்திரபிரசத்தை கூட எனக்கே கொடுத்துருவோம் எடுத்துட்டு இருக்கலாம். அஸ்தினாபுரமும் இந்திரபிரசமும் எனக்கு கொடு, கண்ணன் கேட்டு இருந்தா கொடுத்துட்டு இருப்பாங்க. மொத்த பேரை இறந்துட்டா அவர் மதுராவுக்கு போயிட்டார். இதுதான் பாவத்தை போக்குதல், பாவத்தை பொடிப்பட செய்தல். கல்யாணி ஸ்வரூபிணி ஜெயதுர்காயே நமஹ. பாவம் செய்யக்கூடிய நிலையில் இருந்து
பாவம் செய்கிற இடத்திலிருந்து விடுபடுதல். ஓம் ஸ்ரீ நிரந்தர ஜெய சுரூபிணி ஜெய துர்காயே நமஹா. இந்த ஜெயம்ங்கிறது நிரந்தரம், எப்பவுமே எது எடுத்தாலும் நிரந்தரம். சிலர் எல்கேஜில ஆரம்பிச்சு ஐஏஎஸ்னு ஒரு பரீட்சை ஒரு சிங்கிள்ல உட்கார்ந்து பாஸ் பண்றவங்க இருக்கிறாங்க. எழுதி எழுதி ஒத்திகை பார்த்து அந்த ஒத்திகையிலேயே ஃபெயில் ஆகிறவங்க இருக்கிறாங்க. சிங்கிள் ஸ்ட்ரோக்ல SCA சார்ட்டர்ட் அக்கவுண்ட் பாஸ் பண்றவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாம் ஒரே லெவல்ல படிச்சு பாஸ் பண்றவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் ML, அதே மாதிரி MBBS, MD, MSc இதெல்லாம் பல படிப்பு லைனா பாஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு பேரு நிரந்தர ஜெயம். என்னமா ஆகுது? பாவம் போயிட்டோம்னா ஜெயம் நிரந்தரமா வருது. வெற்றி. ஒரு சிலர் பாருங்க, எப்ப பார்த்தாலும் ஜெயமாவே இருக்கும். இது கோடியில ஒருத்தருக்கு தான் வரும். அந்த இடத்துல யார் இருக்கிறாங்கன்னு கேட்டா ஜெயதுர்கை இருக்கா. எப்பவும் ஜெயம் நிரந்தரமா வர்றதுக்கு ஜெயதுர்கைன்னு பேர். கிடைக்குமாங்க? நடக்குமா அந்த விஷயம்? பல தோல்வி. அது பொய்யான பழமொழி. என்னாச்சு? From the beginning to end. எல்லாமே சக்சஸ் ஆகிறது ஜெயதுர்கை என்று பேர். அது ஆன்மீக லைன்ல சித்திக்கணும். ஆன்மீக லைன்ல சித்திக்கிறது தான் பெருசு. தண்ணி கொடுப்பா.